வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு கிரைம் ஆர்ச்சிக்கல் அப்படின்றது. இது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இல்ல நிறைய கதைகள் இருக்கும். அதுல இருக்க ஒரு கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதையை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது சில ட்விஸ்ட்டை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ட்விஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைப்பீங்க. ஆனா போக போக இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா இந்த சீரிஸ்ல இன்னும் சில கதைகள் இருக்கு. நான் அதை போடுறத பத்தி யோசிக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை இவங்க எடுத்திருக்கிறதா ஸ்டார்டிங்கே காமிச்சிடுறாங்க. இப்ப சன்ரைஸ் அப்படின்ற ஒரு காலனியை காட்டுறாங்க. இந்த காலனில அப்பா அம்மா கூட நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப காலையில டைம் நந்தினி இருக்காங்கல்ல, துளசி மரத்துல தண்ணி எல்லாம் ஊத்துறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த காலனில பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துல நிறைய செடி இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அழுவுறத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்னம்மா குழந்தை அசையவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நந்தினி நான் பார்க்கும்போது அழுதுட்டு இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் என்ன ஏதுன்றத பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. மத்தவங்க கிட்ட சொல்லாம இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையை கொண்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. சாரி குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம காலனில இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. யார் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்து குழந்தை இறந்து போயிருச்சுல, அதனால இது போலீஸ் கேஸா மாறிடுது. இப்ப இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றதுக்காக வராரு. ஒரு லேடி டாக்டர் நல்லா செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ண லேடி டாக்டர் இருக்காங்கல்ல, இந்த குழந்தை இப்ப இறந்து போய் பல மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பல மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கொண்டு வந்த பொண்ணு அழுததையே பார்த்துதா சொல்லியிருப்பா. அதனால தான் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இந்த லேடி கண்டிப்பா பல மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தை இறந்து போயிருச்சு, கழுத்தை நெரிச்சு சாவடிச்ச மாதிரி தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டண்டா ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி நந்தினியும் அப்பாவையும் வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கும்போது குழந்தை அழுதுட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நந்தினியும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த டைம் நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, எந்த டைம் குழந்தைய போய் பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நந்தினியும் நடந்த விஷயம் நடந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் போனேன், இப்படிதான் போனேன், எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா குழந்தை நைட்டே இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்படி கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி அழுத சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு கேட்குறாங்க. இல்ல எனக்கு கேட்டது அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. முதல்ல இந்த குழந்தையை யார் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலனில மொத்தமா ஒரு 10-15 வீடு இருக்கும். அந்த வீட்டுல இருக்க யாராவது குழந்தைய பெத்தி இப்படி வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் தேடுங்கன்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட்டை விசாரிக்க சொல்றாங்க. ஆளுங்களும் பிரிஞ்சு விசாரிக்கிறாங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் மேரிடா இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்காங்க. இப்ப நந்தினி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சம்பந்திங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நந்தினி ஹஸ்பண்ட் பேரு மாதவ் அப்படின்றது. மாதவ பொறுத்த வரைக்கும் லண்டன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல மாமியாரையும் மாமனாரையும் நமக்கு காட்டுறாங்க. மாமியார் கிட்ட சண்டை போட்டு தான் அப்பா அம்மா வீட்டுக்கு நந்தினி போயிருக்காங்க போல. உங்களுக்குள்ள என்னதான் சண்டை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் லண்டனுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. அந்த வசதி கிடைச்சிருக்கும். இருந்தாலும் ஒய்ஃப் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் திட்டினேன் அப்படின்ற மாதிரிலாம் மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாதவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியும் இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. இப்ப ஆளுங்களும் விசாரிச்ச டீடைலை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க ஒரு 10-15 வீடு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, எந்த வீட்லயும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அதே மாதிரி வெளியே இருந்து உள்ள வர முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கும் பாசிபிலிட்டி கம்மி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் அப்புறம் எப்படி குழந்தை வந்திருக்கும், கண்டிப்பா வெளியே இருந்து யாராவது குழந்தைய கொண்டு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. வாட்ச்மேன் கிட்ட நல்லா விசாரிங்க, அங்க இருக்க யாராவது குழந்தைய உள்ள கொண்டு வந்து சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வாட்ச்மேன் கிட்ட நோண்டி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மீறிலாம் உள்ள யாருமே வந்துட முடியாது, நான் எப்பவுமே கேட்டுக்கு பக்கத்திலே தான் இருப்பேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நந்தினி எதுக்காக மாமியாரை பிரிஞ்சு இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு கேள்வி வருது இல்ல, அந்த கேள்விக்கான பதில தேடலான்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாதவ் லண்டன்ல இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. சரி மாமியாரை தாண்டி வேற யாரெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மாதவுக்கு பிரியான்னு ஒரு தங்கச்சி இருக்கிறத பத்தி தெரிய வருது. தங்கச்சி வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் மாதவோட கசின் சிஸ்டர் வீடும் இருக்கும். மாதவோட சொந்த தங்கச்சி பிரியா இருக்காங்கல்ல,
காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. அதே காலேஜ்ல தான் அந்த கசின் சிஸ்டர் வேதிகாவும் படிக்கிறாங்க. அவங்களுமே காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் போலீஸுங்க ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் லாக் பண்ணிருக்காங்க. நந்தினிக்கும் மாதவுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்கறாங்க. இப்ப எதுக்காக அதை பத்திலாம் கேள்வி கேட்கறீங்கன்ற மாதிரி தங்கச்சி கேட்கிறா. அந்த பகுதியில நடந்ததை பத்தி இவங்களுமே சொல்லிட்டாங்க. அண்ணனுக்கும் இவங்களுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போச்சு. லண்டனுக்கு அண்ணன் கூப்பிட்டாரு, ஆனா அண்ணி போலன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணி மாமியார் கிட்ட விசாரிக்கிறது நமக்கு காட்டுறாங்க. மாமியார் ஏறக்குறைய இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போது மாமியார் பேசுறதுக்காக வராங்க. அவன் ஊருக்கு கூப்பிட்டுருக்கான்ல, போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஊருக்கு போறதுக்கெல்லாம் பிடிக்கல, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. எது இங்கே இருக்க போறியா? ஊர்ல என்ன பேசுவாங்க? பையன் கூட மருமகளை அனுப்பி வைக்காம குடும்பம் பத்திட்டு இருக்கான்னு என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஊர்ல 1000 பேசுவாங்க, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் கவலை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. இதனால தான் அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி இவங்க கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது. லண்டனுக்கு போய் பையன் கூட சந்தோஷமா இருன்ற மாதிரி தான் சொன்னேன், அதுக்கு அவ அவ்வளவு கோவப்பட்டு பேசினா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உங்க பையனை லண்டன்ல இருந்து கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்பவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தங்கச்சிங்க கிட்ட விசாரிச்சுட்டாங்கல்ல, அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி மாதவ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வரலான்ற மாதிரி டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப போலீஸுங்க டவுட்லாம் நந்தினி பக்கம் திரும்பிடுது. குழந்தை அழுதத பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே நான் கேட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல குழந்தை கிடைச்சது, இந்த இடத்துல உங்க வீடு இருக்கு, நான் அந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வீட்டுல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அசிஸ்டன்ட்டா அந்த குழந்தை கிடைச்ச இடத்துல இருந்து கூப்பிட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் கத்தி தான் கூப்பிடுறாரு. அது இவருக்கு சுத்தமா கேட்கல. கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் கேக்குது. அவர் கத்தி கூப்பிட்டே எனக்கு கேட்கல, ஆனா குழந்தை நார்மலா அழுதது உங்களுக்கு கேட்டுச்சா? மத்தவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்களா? நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் உண்மையை தான் சொல்றேன், இப்ப என்னையே நீங்க கார்னர் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அந்த பார்க்குக்கு போறதுக்கு லெஃப்ட் சைடுல வழி இருக்கும், ரைட் சைடுல வழி இருக்கும். இவங்க ரைட் சைடுல போயிருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா நீ லெஃப்ட் சைடு தான் போயிருக்கணும். சவுண்ட் இந்த பக்கத்துல இருந்து தானே பக்கத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்காக ரைட் சைடுல போனன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன குழப்பாதீங்க, உண்மையிலேயே குழந்தை அழுதது, அந்த சவுண்ட் கேட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா போலீஸுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தையே இவங்களோட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு தானே ரீசெண்டா குழந்தை பிறந்தது அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க. என்ன பேசுறீங்க? கடைசி 6 மாசமா அவளை நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம், அவளுக்கு குழந்தைலாம் பிறக்கவே இல்ல, வயிறை பார்த்தா தெரியாதா அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்களுமே அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இது நான் குழந்தை பெத்துக்கிட்டேனா? எப்படி என்னால குழந்தை பெற்றிருக்க முடியும்? நான் பேரண்ட்ஸ் கூட தான் இருந்தேன், விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விசாரிக்கிறதுலாம் ரெண்டாவது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. தன்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக மாதவ இருக்காருல, மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா அம்மா கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப விசாரணை முடிச்சுட்டு இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. நான் எதுக்காக எடுக்கணும்? நான்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கேட்டிருப்பாரு. இப்ப உள்ள வான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை எடுன்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுக்கு தேவையில்லாம எடுக்கணும், நாளா எடுக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. குழந்தைக்கும் ஒய்ஃபுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதை தாராளமா எடுத்துக்கோங்க, நான் சைன் போட்டா போதும்லன்னு கேக்குறாரு. இந்த போலீஸ் ஆபீசர்ஸும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் சைன் போட்டதை பத்தி இவங்களுக்குமே தெரிய வந்துருது. இப்ப இவங்க சீக்கிரட்டா ஒரு போனை வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. பாத்ரூம்ல தான் அந்த போனை மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. ஆனா இவங்க கால் பண்ண நபர் பிஸியா இருக்காரு போல. என்ன இவன் பிஸியா இருக்கான், எடுக்க மாட்டான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்பதான் 7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த டைம் நந்தினி மாமியார் வீட்டுல தான் இருப்பாங்க. இப்ப மாமியார் வீட்டை விட்டு வேகமா கிளம்புறாங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் கிளம்புறாங்க. அப்ப ஜன்னல் வழியா இவங்க போறதை யாரோ பாக்குறாங்க. யாரு பாக்குறாங்கன்றது கிளியரா தெரியல. நந்தினி ஒரு பஸ் பிடிக்கிறாங்க. அகமதாபாத்துக்கு தான் டிராவல் பண்ணி போறாங்க. 3 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணி தான் இவங்க அந்த ஊருக்கு வராங்க. அங்க இருக்க ஒரு பார்க்ல யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எதர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட் ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பதிலுக்கு கேக்குறாரு. அப்பதான் நமக்கு நடந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அன்னைக்கு காலையில இவங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இதை கவனிச்சிடுறாரு. எங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு வருஷாவை பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியா, சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஜன்னல் வழியா யாரோ பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் தான் பார்த்திருப்பாரு. ஏதோ சரியில்லை, ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வேற யாரையோ நான் சந்திக்க வந்திருக்கேன், உங்களுக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சு ஃபாலோ பண்ணிருக்கீங்கல்ல, உங்களை நினைச்சாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க.
நீ வர்ஷாவை தானே பார்க்க வந்த, வர்ஷா எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. வர்ஷா வரல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இங்க இருந்து இவங்க நடந்து போறாங்க. இவங்க உண்மையில யார பார்க்க வந்தாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவருக்கு பிரியான்னு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தங்கச்சியை இவர் கூப்பிட்டு பேசுறாரு, கதவெல்லாம் சாத்திட்டு பேசுறாரு. என்னென்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அண்ணி யார் கூடிய அஃபேர்ல இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்குமா, நீ அண்ணி கூட அப்படியே பேசு, அண்ணி எங்கேயாவது வெளியே போனா நோட் பண்ணு, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருந்தா கண்டுபிடின்னு சொல்றாரு. சரிண்ணே அப்படின்ற மாதிரி தங்கச்சி ஏத்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. இந்த தங்கச்சிக்கு கசினா ஒருத்தி இருக்கால, அவ பேரு வேதிகான்னு சொல்லியிருப்பேன். ரெண்டு பேருமே இந்த கேஸ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. அம்மா மேற்கொண்டு கேஸ பத்தி நான் சில டீடைல் எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நந்தினி அப்பாவுக்கு போன் கால் வருது. உங்க மாப்பிள்ள சைன் போட்டுட்டாரு, அதனால டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஆளுங்க வருவாங்கன்ற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பவும் இத பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எங்க அவ பிரெக்னன்ட்டா எங்கெங்க இருந்தா, இவங்க எதுக்காக தேவையில்லாம இந்த டெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ரூம்ல இருந்து நந்தினியும் கேக்குறாங்க. இப்ப 3 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருது. ஜட்ஜ் தான் ஓபன் பண்ணி காட்டுவாரு போல. இது சென்சிட்டிவான விஷயம் இல்ல, அதனால சீல்லாம் அடிச்சுதான் இவங்களுக்கு வந்திருக்கும், சீல் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் எல்லார்கிட்டயும் காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைக்கும் இவங்களுக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது இவங்களோட குழந்தைன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவ தான் அந்த குழந்தைய பெத்தாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விடிய காலையில நந்தினி தான் அந்த இடத்துக்கு போய் குழந்தைய வச்சிருக்காங்க. காலையில எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க தான் கொலை பண்ணாங்களா என்னன்னு கிளியரா தெரியல. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆயிடுறாரு. எவன் கூட சீட் பண்ணி இந்த குழந்தைய பெத்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு நந்தினி இருக்காங்கல்ல, இது உங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் நம்பாம கோவப்பட்டு இருக்காரு. நம்மளனா வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பேசாம அதையும் செக் பண்ணி பாத்துடலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இதுக்கான ரிசல்ட் வந்துருது போல. இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவரோட குழந்தை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இவர் 7 மாசமா ஊர் பக்கமே வந்திருக்க மாட்டாரு. கடைசி வாட்டி வரும்போது ஒன்னா இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த குழந்தை பிறந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லேடி அசிஸ்டன்ட் உன் குழந்தைய நீயே எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. இவங்க யோசிக்கிறத நமக்கு மட்டும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க யாரையோ பாக்குறதுக்காக போனாங்கல்ல, ஹஸ்பண்ட் வந்ததுனால தப்பிச்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி அந்த நபர்கிட்ட பேசுறாங்க. ராஜீவ் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு நீ எதுக்காக வரவே இல்லைன்ற மாதிரி இவங்க ராஜீவ் கிட்ட கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் உன்னை ஃபாலோ பண்ணி வந்ததை நான் கவனிச்சிட்டேன், அதனால தான் வராம கிளம்பி போயிட்டேன், உனக்கு பிரச்சனை இல்லைன்னு கேக்குறாரு. பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ராஜீவ்னு ஒருத்தரை லவ் பண்றாங்க. அவர் கூட செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்டாலே இவங்க பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ராஜீவ் கிட்ட கருவை கலைச்சிருவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேணாம் வேணாம், வீட்டுல பிரச்சனை ஆயிடும், கொஞ்ச நாள் போகட்டும், நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த கொஞ்ச நாள் இவங்க சமாளிக்கணும்ல, அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது தொப்ப தெரியாம இருக்கிறதுக்கு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இவங்க வாங்குறாங்க. அதே மாதிரி நார்மலா மேல போடுற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூசா போடுறாங்க. இந்த விஷயத்த அம்மா கவனிக்கிறாங்க. என்னம்மா நீ இவ்வளவு லூசா ட்ரெஸ் எல்லாம் போடுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா நார்மல் ஃபிட் தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு சின்னதா கூட டவுட் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜீவ் கிட்ட எப்பதான் என்ன கூட்டு போவ, எப்பதான் என்ன கூட்டு போவேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுக்கோ, கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏறக்குறைய இவங்க நிறை மாத கர்ப்பிணியா மாறிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பிரசவ வலியே வந்துருது. பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. தண்ணி எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ்ல திறந்து வச்சிடுறாங்க. இப்ப வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. அந்த இடம் முழுக்க ரத்தமா மாறி இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணிடுறாங்க. குழந்தையை இவங்களே தான் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்ததை பத்தி ராஜீவ் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. ராஜீவ் தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிரசன்ட்ல இத போலீஸ் கிட்ட சொல்ல இவங்க தான் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப நமக்கு மாதவ் வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அது உன் குழந்தையா இருக்காதுரா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அவ நல்லா ஏமாத்திருக்கா, பேரண்ட்ஸும் துணை போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மருமகளை திட்டிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் துணை போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா அவ பிரெக்னன்டா இருந்ததே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷாம்பு பாட்டில்ல ஒரு போனை மறைச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பாட்டில்ல சைடுல ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த போன்ல இருக்க நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்ணோம், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் மாதவ் கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மாதவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவர் ஃபாலோ பண்ணார்ல, ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஆக்சுவலா இவர் முன்னாடி நாள் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. யார் பேசுறாங்கன்னு தெரியல. அந்த நபர் இருக்கான்ல, உன்
ஒய்ஃபுக்கு ஒரு நபர் கூட அஃபேர்ல இருக்குன்ற மாதிரி சொல்றான். இவர் நம்பாம கோவப்பட்டு இருக்காரு. என்கிட்ட கோவப்படாத, நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருன்ற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். சார் அதனால ஃபாலோ பண்ணி பார்த்தேன் சார். யாரையோ பார்க்கறதுக்காக பார்க்குக்கு வந்தா, தெரியாதனமா என்ன அவ பார்த்துட்டா, அதனால சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. வேற ஏதாவது நீங்க மறைக்கிறீங்கன்னா இப்பயே சொல்லுங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கேக்குறாங்க. சத்தியமா இதை தவிர எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட தங்கச்சியும் வேதிகாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிறாங்க. எதுக்காக இவங்க அந்த கேஸ பத்தி நடுவுல பேசிக்கிறத காட்டுறாங்கன்னு தெரியல. இப்ப டெக்னிக்கல் டீமை சேர்ந்தவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா Facebookல ராஜீவ்னு ஒரு நபர் கூட இவங்க பழகி இருக்காங்க. அவர் கூட நிறைய சாட்லாம் பண்ணிருக்காங்க. அந்த சாட் எல்லாத்தையும் இவங்க ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. முதல்ல சாதாரணமா தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக ரொமான்டிக் சாட்டா மாறி இருக்கு. அப்படிதான் இவங்களுக்குள்ள அஃபேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போன் மூலியமா மணிக்கணக்கா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நந்தினி இவங்கிட்ட பேசுறதுக்கு மட்டுமே இந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்காங்க. அவனும் அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கான். இன்கமிங் அவுட் கோயிங்க செக் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மாத்தி மாத்தி கால் பண்ணிருக்கிறது தெரியுதுன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த ராஜீவ் போட்டோவை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. இவன் கூட தானே அஃபேர்ல இருந்திருக்க, தெளிவா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. சரி நாங்களே கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ராஜீவ் ப்ரொஃபைல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்கறதா போட்டிருப்பான். அந்த இடத்துல போய் விசாரிக்கலான்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஒருத்தன் வேலையை பார்க்கலன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. எங்க ஆபீஸ் பேரை நிறைய பேர் பெருமைக்காக போட்டுப்பாங்க சார், அந்த மாதிரி கூட இவன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆபீஸ் எட்டு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அந்த ராஜீவை பத்தி எப்பதான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, டீமை சேர்ந்த எல்லாருக்குமே பிரஷர் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் லேடி அசிஸ்டன்ட் ஒரு தகவலை கொண்டு வராங்க. அதாவது எத்தனை வாட்டி எல்லாம் கால் பண்ணிருக்காங்க, எப்பப்பெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்ற டீட்டெயில் தான் கொண்டு வராங்க. இந்த விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ராஜீவுக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறத பத்தி தெரிய வருது. இந்த விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேசியிருக்க, என்ன பேசின ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே என்ன பேசினாங்கன்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க குழந்தைய சாவடிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இத பத்திலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அவனுமே இவங்களை போட்டு திட்டுறான். நீ எதுக்காக அழுதது, போய் பார்த்தேன்னு சொன்ன, எதர்ச்சியா ஜாகிங் போகும்போது பார்த்தேன்னு சொல்லிருக்கலாம்ல, தேவையில்லாம சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் திட்டிருப்பான். ப்ளீஸ் ராஜீவ், இங்க பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கு, நீ சொன்னா வந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சமயம் பார்த்து சொல்றேன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பான். இவங்க ஒரு வாட்டி கூட நேரடியா அவனை மீட் பண்ணது கிடையாது. போன் மூலியமா மட்டும்தான் ராஜீவ் கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்றாங்க. போன் மூலியமா பேசினவனை நம்பி குழந்தைய சாவடிச்சியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒருத்தனோட போட்டோ வச்சு ஒருத்தனை கண்டுபிடிச்சிடலாம்ல, ஆனா கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒருத்தன் இருக்கவே வாய்ப்பு இல்ல, இது ஏஐ ஜெனரேட்டட் இமேஜா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு டெக்னிக்கல் பர்சன் சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்களுக்கு வேற ஒரு தகவல் தெரியுது. அதாவது அவன் ஒரு நம்பர் யூஸ் பண்ணால, யாரு பேர்ல அந்த நம்பர் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த நம்பரை வாங்கினது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இந்த ஹஸ்பண்ட் மாதவ் தான். இப்ப மாதவ லாக் பண்ணி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நந்தினி அம்மா இருக்காங்கல்ல, நந்தினியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உன்கிட்ட ஒருத்தன் பேசினான்ல, அவனோட நம்பர் யார் பேர்ல இருக்க தெரியுமா? உன் ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நந்தினி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ராஜீவ் மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் தான் பேசி ஏமாத்திருக்காரோ, அதனால தான் கரெக்டா அந்த பார்க்குக்கு வந்தாரோ, நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட மாதவ் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு போலீஸுங்க மாதவ உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. நீங்க தானே ராஜீவ் மாதிரி ஒய்ஃபு கிட்ட பேசுனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் எதுக்காக அப்படி பேச போறேன், நான்லாம் அப்படி பேசல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு தியரியை சொல்றாரு. விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதவ் இருக்கார்ல, ஒரு சிம்மு கடைக்கு வந்துடுறாரு. ப்ரூஃப் எல்லாம் தந்து ஒரு சிம்ம வாங்கிடுறாரு. அதே மாதிரி ராஜீவ்னு ஒருத்தனை கிரியேட் பண்றாரு. அது மூலியமா ஒய்ஃபு கிட்ட சாட் பண்றாரு. ஆனா மாதவ் இதை முற்றிலுமா மறுக்கிறாரு. நான் லண்டன்ல இருந்தேன் சார், நீங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பேசின நம்பர் எந்த லொகேஷன்ல இருந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. லொகேஷனை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நந்தினி ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப வேற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. நந்தினியே அந்த நம்பரை ஹஸ்பண்டோட அடையாளத்தை வச்சு வாங்கியிருக்கலாம். நந்தினியே ராஜீவ் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா ஒருத்தனை கிரியேட் பண்ணிருக்கலாம். அவன் கூட சாட் பண்ண மாதிரிலாம் கிரியேட் பண்ணிருக்கலாம். போன் பேசின மாதிரிலாம் நம்ப வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஹஸ்பண்ட் மேல ஒரு கோவம் இருந்திருக்கு, நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்டையும் மாட்ட வைக்கலான்றதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பத்தி நந்தினி கிட்டயே கேக்குறாங்க. நந்தினி அப்படிலாம் கிடையாது, நான் ராஜீவ் கிட்ட உண்மையிலேயே பேசினேன், ராஜீவ் நிஜம்தான், ராஜீவ் என்ன தேடி வருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புலம்புற மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு
வேற ஒரு ஐடியா தோணுது. அதாவது மாதவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாரோ ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி ஒய்ஃபை போய் வாட்ச் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி வார்னிங் கொடுத்தது யாருன்றதை கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் 7 மாசத்துக்கு முன்னாடி அந்த கால் வந்திருக்கு சார், எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டுபிடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நெட்வொர்க் கம்பெனி கிட்ட பேசுங்க, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. லேடி அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நந்தினி ஒரு செல்லுக்குள்ள இருக்காங்கல்ல, அந்த செல்லுக்குள்ள குழந்தை அழுகுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ஒரு குழந்தைய சாவடிச்சாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி இல்யூஷன்லாம் வருது. ஆக்சுவலா மாதவுக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த நம்பரை போலீஸுங்க ட்ரேஸ் பண்றாங்க அப்படின்றது இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தெரிய வருது. அதாவது வேதிகாக்கும் பிரியாக்கும் தெரிய வருது. இது தெரிய வந்தோன்னே இவங்க ரெண்டு பேர் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்கன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராங்க. பொண்ணுங்க காலேஜ்ல இருந்து வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க, கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. சரியா 2 நாள் கழிச்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களோட பாடியும் கரை ஒதுங்கி இருக்கு. போலீஸுங்களுக்கு தகவல் கிடைச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே தண்ணியில குதிச்சு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. உண்மையிலேயே இவங்களே குதிச்சு இறந்து போனாங்களா இல்ல யாராவது கொலை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களா தான் குதிச்சிருக்காங்க சார், ஏன்னா வேற யாருமே தள்ளி விட்ட மாதிரி எந்த ஒரு தடையுமோ கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம தற்கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அப்ப லேடி அசிஸ்டன்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. மாதவுக்கு நைட்டு கால் பண்ணி ஒய்ஃபை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி யாரோ சொன்னாங்கல்ல, அது யார் நம்பர்ல இருந்து தெரியுமா வந்திருக்கும், வேதிகாவோட நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கும். இத பாக்குற இன்ஸ்பெக்டரே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு மாதவ வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. மாதவ கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. சரி, என்னோட கசின் சிஸ்டர் இறந்து போயிட்டா, அவ மேல தேவையில்லாம பழிய போடாதீங்க, அவெல்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்கிட்ட பேசினது ஒரு ஆண்ன்ற மாதிரி சொல்றாரு. சார் வாய்ஸ் ஆப்பை கூட யூஸ் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. அதுவும் சரிதான். சரி, அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டா யாராவது இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிங்க, அவங்க மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, ரிஷின்னு ஒரு பையனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ரிஷி வீட்டுல இல்லன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆனா அது சுத்த பொய்யா இருக்கும். அவன் வீட்டுல தான் இருக்கான். இவன் பொய் சொன்னதுனால இவங்க லாக் பண்ணிடுறாங்க. வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு பொய் சொல்றேன்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரியும், என்ன தெரியும், ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. ரிஷியும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரிஷி தான் வேதிகாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. வேதிகா கிளம்புறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. மாதவோட ஐடியை வச்சு யாரோ நம்பர் வாங்கியிருக்காங்கல்ல, வாங்கினது யாருன்றதை இப்பதான் காட்டுறாங்க. பிரியா தான் அந்த கடைக்கு வந்திருப்பாங்க. அண்ணனோட ப்ரூஃபை தந்து நம்பரை வாங்கியிருப்பாங்க. வேதிகாவும் பிரியாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதாவது வேணும்ட்டு அன்னிக்கிட்ட நம்ம பேசணும், பேசி அவங்களை சீட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்காக ஒரு ஏஐ ஜெனரேட்டர் போட்டோவை செலக்ட் பண்றாங்க. ராஜுன்னு பேர் வச்சு பேச ஆரம்பிப்போன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வாய்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணதா சொன்னான்ற மாதிரி ரிஷி சொல்றாரு. ரிஷிக்கே கடைசியா தான் இவங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. இவங்க தான் ராஜு மாதிரி நந்தினி கிட்ட பேசியிருக்காங்க. நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. நந்தினி சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இது அண்ணங்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. வேதிகா தான் கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. அண்ணன் பேர்ல ஒரு சிம் வாங்கினாங்கல்ல, அதுல பேசியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆனா வேதிகா செகண்ட் சிம் யூஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து தெரியாம கால் பண்ணிருப்பாங்க. அதுதான் இவங்க பண்ண தப்பா இருக்கும். அந்த நம்பரை கண்டுபிடிச்சா நம்மள ரீச் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் வேதிகா பயந்துருப்பாங்க. ரிஷி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. கேட்டுட்டு இருக்க ரிஷி எதுக்காக குழந்தைய கொல்ல சொன்னீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கான காரணத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நந்தினி பிரெக்னண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வயிறு பெருசே ஆகியிருக்காது. இதை இவங்க ரெண்டு பேருமே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம பொய்யா பேசிட்டு இருக்க மாதிரி அவளும் பொய்யா பேசிட்டு இருக்கா போல, அவ சாதாரண ஆள் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க வயிறு தெரியக்கூடாதுன்ற மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பொய் சொல்றாங்கன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் இவங்க நடுவுல பாப்பாங்கல்ல, வயிறு பெருசே ஆகல, இவ பொய் சொல்றான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தையே பிறந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது குழந்தை பிறந்துருச்சா, இதுவும் பொய் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சாவடிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நந்தினி பொய்யா பேசிட்டு இருக்கான்றதுக்காக தான் நாங்களும் அப்படி பேசிட்டு இருந்தோம். ஆனா அவ வீட்டுக்கு பக்கத்துல குழந்தை இறந்த நிலைமையில கிடைச்சதுன்னு தெரிஞ்சோன்னதான் எங்களுக்கு பயம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வேதிகா எதுக்காக பண்ணாங்கன்னு நமக்கு ரிவீல் பண்றாங்க. வேதிகாவோட பாய் ஃப்ரெண்ட் ரிஷி தானே, ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்க நந்தினி எதர்ச்சியா கவனிச்சிடுறாங்க. என்ன ஒரு பையன் கூட போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கையங்களவுமா பிடிக்கணும்ல, அதனால ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. இப்ப வேகமா கீஸை வாங்கி கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மோசமான நிலைமையில இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க.
இது எல்லாத்த பத்தியும் வீட்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்டே இவங்க சொல்லிடுறாங்க. உன்னை படிக்க அனுப்புனா இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி வேதிகாவோட அப்பாவும் பெல்ட் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இவங்க கிளம்பி இருப்பாங்க. நந்தினி மேல வேதிகாக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். இத பத்திலாம் பிரியா கிட்ட சொல்றாங்க. நான் லவ்வர் கூட தானே ஒன்னா இருந்தேன், இத போய் மாட்டி விட்டுட்டாங்க, அந்த நந்தினியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி பழி வாங்கலான்ற மாதிரி பிரியாவும் இந்த பிளான்ல கூட சேர்ந்திருப்பாங்க. எல்லாமே கையை மீறி போயிடுச்சுல, அதனால ஊரை விட்டு போறோன்ற மாதிரி தான் ரிஷி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. ஆனா பயத்துல 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்பதான் வீட்டை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. இப்படி போய் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களும் இதை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, நந்தினி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ராஜீவ்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, உன்னை பழி வாங்குறதுக்காக அந்த 2 பொண்ணுங்க சேர்ந்து தான் இப்படி பண்ணிருக்காங்க, நீ மாட்டி விட்டல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்றத நந்தினி கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜீவ்னு ஒருத்தன் உண்மையா பொய்யான்னு தெரியாமையே குழந்தைய சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. லைஃபே போயிருச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா கிரைம் பேட்ரோலியே இதே மாதிரி ஒரு எபிசோட் வந்திருக்கும். அந்த எபிசோட இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.